இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சரியா சொல்லணும்னா இந்தியாவினுடைய நேவியை பாதுகாப்பதற்காக நிறைய ப்ராஜெக்டை முன்னாடி எடுத்து போயிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இந்தியா ப்ராஜெக்ட் 75, ப்ராஜெக்ட் 75 இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. அதை விட பல மடங்கு பெட்டரான ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தை இந்தியா முன்னாடி எடுத்து போயிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது. சைனா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு பேர்த்தையுமே இதன் மூலமா கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா? அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கேர்ள் வேல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா சைனாவை விட பல மடங்கு கீழே இருக்கும். அதுவும் பர்டிகுலரா இந்தியன் நேவி அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்துல. ஏன்னா அவங்க கிட்ட நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட சரியா சொல்லணும்னா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு 60 இருந்து 66 நீர்மூழ்கி கப்பல் அவங்க அதிகமா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட SSBN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் கிட்டத்தட்ட 6 அவைலபிள் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 48 டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் இருக்கு. கிட்டத்தட்ட 6 SSN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியூக்ளியர் சப்மரைன் இருக்கு. இது எல்லாத்தையும் கணக்கு போடும்போது 60க்கு மேல வச்சிருக்காங்க. பட் இந்தியாட்ட கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட 19 சப்மரைன் மட்டும்தான் இருக்கு. அது சரியா சொல்லணும்னா SSK அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்மரைன் சப்மர்சிபிள் கில்லர் 16 வச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கிட்ட SSN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் சப்மரைன் கூட கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் தான் இப்ப அந்த ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற திட்டத்தை முன்னாடி எடுக்கிறோம். அதை எல்லாத்தையுமே தாண்டி SSBN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் கரண்ட் சிச்சுவேஷன்ல 3 இருக்கு. அதுவும் பர்டிகுலரா INS அரிகான், INS அரிகாட், INS அரிதமான் இந்த மாதிரி 19 சப்மரைன் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதனால இந்தியா ரொம்ப வேகமா முன்னாடி எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ராஜெக்ட் 75 முன்னாடி எடுத்து 6 உள்ள கொண்டு வந்தாச்சு. அதுவும் பர்டிகுலரா ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பல். அதை எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா ப்ராஜெக்ட் 75 அந்த திட்டத்தை ரொம்ப வேகமா முன்னாடி எடுத்து போயிட்டு இருக்கோம். அதுல 6 முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வரதா என்னுடைய முக்கியமான நோக்கம். அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த, உடனடியாக அது ரெடி ஆகாது, ஆனா ஒரு 15 to 20 வருஷத்துல இந்தியாவினுடைய பயன்பாட்டுக்கு வரும். அதுவும் பர்டிகுலரா ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் திட்டம். ஆக்சுவலா இது 6 நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதா என்னுடைய முக்கியமான நோக்கம். பட் இந்தியா உடனடியா 2 தயாரிக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது எப்ப அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அக்டோபர் 2024 அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதற்காக மணி 40,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. சரியா சொல்லணும்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கு 20,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. 2 நீர்மூழ்கி கப்பலுக்கு 40,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு இந்தியா இப்பவே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதை யார் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நேவி வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இதை மேனுஃபேக்சரிங் பண்ண போறவங்க L&T நிறுவனமும் ஹல் டிசைனையும் அவங்க தான் டிசைன் பண்ண போறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இதுல நியூக்ளியர் ரியாக்டர் 190 மெகாவாட்ல ஒன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதன் மூலமா தான் பவர் ஜெனரேட் பண்ண முடியும். அதாவது யுரேனியம் 235 உடைச்சா பவர் அதிகமா ஜெனரேட் ஆகும். இதன் மூலமா 10 to 15 வருஷத்துக்கு அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு இதன் மூலமாவே பவர் ஜெனரேட் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த பவரை வாட்டர் ஹீட் பண்ணி ஸ்டீமா ப்ரொடியூஸ் பண்ணி மாச கணக்குல இதன் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இங்க ஃபுட் சப்ளை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்மனால 3 to 4 மாசம் கூட இருக்க முடியும். அதுதான் இருக்க ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இத ஃபுல் அண்ட் ஃபுல் அசெம்பிள் பண்ண போறவங்க விசாகப்பட்டினத்துல இருக்க கப்பல் கட்டும் தளம். ஆக்சுவலா இந்த விசாகப்பட்டினத்துல ஆல்ரெடி நம்ம INS அரிகாட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை அவங்க தான் நமக்கு டிசைன் பண்ணி ஃபுல்லா அசெம்பிள் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வகை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்தியா ஈஸியா அதை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் திட்டத்துல இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்னா கூடவே ஆள் இல்லாம நிறைய நீர்மூழ்கி கப்பலை இதன் மூலமா கொண்டு போக முடியும். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் 76ல இந்த மெயினான நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணும், இது மதர்ஷிப் மாதிரி செயல்படும். மற்றது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆளில்லா நீர்மூழ்கி கப்பலை வச்சு முன்னாடி போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது எந்த ஒரு கண்ணிவெடி இருக்கு, ஏதாவது எதிரிகள் ஏதாவது இருக்காங்களா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன வகை நீர்மூழ்கி கப்பல் நமக்கு உதவியா இருக்கும். இது ஆளே இல்லாம தன்னிச்சையா செயல்படுற காரணத்தினால இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இதை சரியா சொல்லணும்னா இத XLUUV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வகை நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. ஆக்சுவலா என்னோட வெயிட் பெரிய லெவல்ல கிடையாது, ஜஸ்ட் ஒரு 20 டன் தான் இருக்கு. இதை எல்லாத்தையுமே தாண்டி என்னுடைய நீர்மூழ்கி கப்பலுடைய லென்த் பார்த்தா 11 மீட்டர் லென்த் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த சின்ன சின்ன நீர்மூழ்கி கப்பல் இந்த பெரிய மதர் வெசல் கூடயே செயல்படும். இது மதர் ஷிப் மாதிரி இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மதர் ஷிப்னுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் 77ல இது கிட்டத்தட்ட 10,000 டன் அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பலா இருக்கு. அதை எல்லாத்தையுமே தாண்டி இதனுடைய வேகம்
அப்படின்னு பார்த்தா 30 நாட் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இருக்கு. சரியா சொல்லணும்னா 1 மணி நேரத்துல 56 கிலோமீட்டர்ல நீருக்கடியே ரொம்ப ரொம்ப வேகமா போகும். அதன் மூலமா எதிரியை வந்து கண்காணிப்பதற்கும் அட்டாக் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். என்னுடைய பியூட்டியே என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. சரியா சொல்லணும்னா 95% ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. இதன் மூலமா இந்தியா வந்து நிறைய பாசிட்டிவான விஷயத்தை உலக நாடுகளுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதை வந்து மெயினா என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து கன்னிவெடி அதாவது எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதாகட்டும், அதை எல்லாத்தையுமே தாண்டி ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா ஒரு சில நீர்மூழ்கி கப்பல், எதிரினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஈஸியா வந்து எஸ்கேப் ஆகிருக்கு, அதாவது ஏதோ இடத்துல பதுங்கி இருக்கு. அந்த மாதிரி பதுங்கி இருக்க நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். அதை தாண்டி இந்த நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன நீர்மூழ்கி கப்பல் இருக்கும்ல, கூட வந்து மதர் ஷிப் மாதிரி பக்கத்தில் இருக்க நீர்மூழ்கி கப்பல், அதை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா வந்து எதற்காகப்பா இந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ரீசன்ட் டைம்ல சைனாவினுடைய ஆதிக்கம் இந்திய பெருங்கடல்ல அதிகமாயிடுச்சு. அடிக்கடி நீர்மூழ்கி கப்பலை அதிகமா கொண்டு வந்துருக்காங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அது எல்லாத்தையுமே தாண்டி பாகிஸ்தான் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், ரெண்டு முக்கியமான பகுதியிலையும் அவங்க வந்து துறைமுகத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. லீஸுக்கு எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனையை தொடர்ந்து வந்து உள்ள வந்துட்டே இருப்பாங்க. அதை கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா பெருங்கடல்ல நம்ம வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இந்த ரெண்டு வகை விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு. இதுல நிறைய விமானம் வந்து உள்ள போயிட்டு வெளியே வரும். இந்த மாதிரி சமயத்துல இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரணா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த ப்ராஜெக்ட் 77 இந்தியாவுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் 75க்கும் இந்த ப்ராஜெக்ட் 77க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எவ்வளவு பெரிய அட்வான்ஸா முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் 75i அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்துல இது டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பலால் இயங்கக்கூடிய சக்தி இருக்கு. சரியா சொல்லணும்னா இதுல ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அந்த டெக்னாலஜியில பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூக்ளியர் பவர் மூலமா இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்மரைன். அது எல்லாத்தையுமே தாண்டி இது வந்து பவர் வந்து எதன் மூலமா ஜெனரேட் பண்றோம் அப்படின்னா, அதாவது ப்ராஜெக்ட் 75ல டீசல் இன்ஜின்லயும் அதாவது எலக்ட்ரிக்காலையும் பேட்டரி மூலமா தொடர்ந்து ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் இயங்க வைக்கிறோம். ஆனா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இந்த ப்ராஜெக்ட் 77ல இது மாச கணக்கா தொடர்ந்து இயங்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம என்னுடைய வேகம் வந்து தொடர்ந்து 30 to 40 நாட் வேகத்துல கண்டினியூவா இயங்கிட்டு இருக்க முடியும். அதுதான் இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் விட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இதுல ப்ராஜெக்ட் 75i அப்படிங்கிறது தான் ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதனுடைய நாய்ஸ் லெவல் வந்து பெரிய லெவல்ல கிடையாது. அதுக்கு காரணம் ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தின் மூலமா இயங்குற காரணத்தினால சத்தம் பெரிய லெவல்ல வராது. ஆனா ப்ராஜெக்ட் 77ல அதிகமான நாய்ஸ் வரும். பட் இவங்க என்ன பண்றாங்க, பிரான்ஸோட கூட்டு சேர்ந்து அந்த டெக்னாலஜியை அந்த சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இங்க பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷனை வந்து சின்ன மாடிஃபை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அதனுடைய சவுண்ட் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் 75iல கிட்டத்தட்ட 2 to 3 வாரம் மட்டும் தான் தொடர்ந்து இயங்க முடியும். அது ஏஐபி சிஸ்டம் இருக்கா காட்டி, ஏஐபி இல்லைன்னா 1 வாரம் தான் இயங்க முடியும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டெக்னாலஜி தான் இந்த ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதே மாதிரியே நம்முடைய இந்த ப்ராஜெக்ட் 77 3 to 4 மாசம் கூட இயங்க முடியும். இங்க வந்து ஃபுட் சப்ளை ஆகட்டும், இங்க மேன்ஸ் ஆகட்டும், இவங்க மட்டும் சரியா இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நாள் இயங்க வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி என்னுடைய ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ப்ராஜெக்ட் 75i வந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தான் கவர் பண்ண முடியும். அதுக்கு மேல ஃபியூல் பத்தாது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. பட் ப்ராஜெக்ட் 77ல அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. எவ்வளவு தூரம் வேணாலும், அதாவது உலக நாடுகளை ஃபுல்லா சுத்திட்டு கூட வர முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க காரணத்தினால தான் இந்தியா வந்து யோசிக்கிறாங்க. பட் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா இது வந்து இந்தியாவினுடைய கடற்படையை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரியே என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா ப்ராஜெக்ட் 75iல ஜஸ்ட் வந்து 20 நாட் வேகத்தில் தான் போக முடியும். பட் இது வந்து 30 நாட் வேகத்தில் போகக்கூடிய பவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் 77க்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இதுல க்ரூ மெம்பர் வந்து எவ்வளவு பேர் அமர முடியும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் 75iல கிட்டத்தட்ட 50 to 60 பேர் மட்டும் தான் அமர முடியும். பட் இந்த ப்ராஜெக்ட் 77ல கிட்டத்தட்ட 100 பேர் அமர்ந்து போய் எதிரியை வந்து கண்காணிப்பதற்கும் அட்டாக் பண்ணுவதற்கும் இதன் மூலமா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம செலவு அப்படிங்கிற ஒரு வயசுல பார்த்தா இது வந்து ஒரு சப்மரைன் தயாரிக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் 75ல 5000 கோடி தேவைப்படும்.
பட் இங்க இந்த ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற திட்டத்துல கிட்டத்தட்ட 20,000 கோடி இருந்தா தான் இந்த நீர்மூழ்கி கப்பலையே தயாரிக்க முடியும். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்க காரணத்தினால கிட்டத்தட்ட 2037 to 38க்குள்ள ஃபர்ஸ்ட் நீர்மூழ்கி கப்பல் ரெடி ஆக போகுது. செகண்ட் நீர்மூழ்கி கப்பல் 2038ல இருந்து 2030க்குள்ள ரெடி ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்தியா அது வரைக்கும் எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.